சின்ன நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. சின்ன நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம். ஹாய் வணக்கம். நாங்க வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரில இருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து உங்களோட புதுமனை புகு விழாவை வந்து மிகவும் சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமா உங்களை போய் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ரைட், முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இந்த சர்ப்ரைஸை கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன். கண்டுபிடிங்க பாப்போம். நினைக்கிறேன் இந்த உங்களோட புதுமனை புகு விழாவை வந்து மிஸ் பண்ணின ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க. யாரு சொல்லுங்க. பிரான்ஸ்ல இருந்து யாரு? தீபிகா. இல்லை, அவங்க இல்லை, நிச்சயமா இல்லை. பாத்தி தீபிகா பிரான்ஸ்ல இருந்து இல்லை. சரி, அப்பா நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். அண்ணா என்ன பேர் அவங்களுக்கு? குமார். எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இல்லை. சரி, பிள்ளைங்க உங்களோட கெஸ்ஸிங்க பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. பிள்ளைகளோட கெஸ்ஸிங்க பாப்போம். யாருண்டு? யார் சொல்லுங்க. இந்த கதைங்க பிரச்சனை இல்லை. யார் சொல்லுங்க. கனடால இருந்து பெரிய மாமா. என்ன பேர் அவங்க? கௌதீஸ்வரன். இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் கிஃப்ட பாப்போம். இந்த புதுமனை புகு விழாவில் வந்து நீங்க சகல செல்வங்கள் சௌபாக்கியங்கள் எல்லாம் பெற்று இந்த மனையில வந்து செல்வம் செழிப்பும் பெற்று வாழ வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி குபேரன் சிலை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவர் தான் செல்வத்துக்குரியவர். குபேரன் சிலை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சும்மா அனுப்பல, அவங்கள 21,000 ரூபாய் காசு வச்சு உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வாங்குங்க. சரி, முதலாவது கிஃப்ட் அனுப்பியிருக்கு. முதலாவது கிஃப்ட தந்துட்டு யாருன்னு கண்டுபிடிங்க. 3-4 பேரை சொல்லி இருக்கிறீங்க. எந்த நாடு? சுவிஸ் தான். நீங்க அங்க இருந்தா வந்திருக்கீங்க. சுவிஸ்ல இருந்து வந்திருக்கு. ஓ, சுகி ஹீசன. அவங்க யாரு? ஃப்ரெண்ட்ஸா இல்லாட்டி ஒன்றோட தங்கச்சி? அவங்க சுவிட்சர்லாண்டா? இல்லை. பாலா அத்தை? இல்லை, இல்லை. அவங்க உங்களோட பிள்ளைகளோட உறவு முறை போட்டு தான் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு ஈஸியாக பிள்ளைகளோட பேர் சொல்லல, பிள்ளைகளோட உறவு முறை போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. மருமக்கள்? இல்லை, இல்லை. சாருவக்கா? இல்லை. சரி, நிறைய பேர் நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆக்கணும் உங்களுக்கு. அவங்க இங்க நிக்கிறாங்க. மாலியத்தை? இல்லையே. இல்லை. பிரான்ஸ்ல இருந்தா? சுவிஸ்ல இருந்து? இல்லை, இல்லை. சரி, நானே சொல்றேன். உங்களுக்காக வந்து சுவிஸ்ல இருந்து
சந்திரகுமார் ஃபேமிலி அவங்களோட டோட்டர் வந்து இங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களையும் கூப்பிடுவோமா? அனுப்பினவங்க ஒரு பார்ட் வந்து இங்க நிக்கிறாங்க, மற்ற பார்ட் வந்து சுவிஸ்ல இருக்கிறாங்க. ரொம்பவே கவலைப்பட்டாங்க, தாங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இவங்களோட பெரியப்பா அப்படித்தானே, பிள்ளைகளோட பெரியப்பா சந்திரகுமார் ஃபேமிலி, அதோட சேர்ந்து அவங்களோட மகள் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் வாழ்த்து தெரிவிக்க சொல்லி இவங்களை இங்க அழைச்சிருக்கிறாங்க. ரைட், ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? ஒருத்தங்க இங்க நிக்கிறாங்க, மற்றவங்க சுவிஸ்ல இருக்கிறாங்க. திரும்ப வரையலாது, இப்ப வந்து போனோடைய வரையல. அதான் ரொம்பவே கவலைப்பட்டாங்க, மிஸ் பண்ணிட்டோம். அண்ணாண்ட அக்காவா? அண்ணா, உங்களோட அண்ணா ஃபேமிலி அவதான் வந்து அடிக்கல் வச்சு விட்டவர். ரைட், ஓகே. என்ன சொல்ல போறீங்க? வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் சந்திரகுமார் ஃபேமிலி சுவிட்சர்லாந்துல இருந்து அவங்க சார்பாகவும் மீண்டும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.